உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். எதிரிகள் பெருசா ரிஷபத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிஷபத்தினோட அழகு, அட்ராக்டிவ்னஸை பார்த்து மறைமுக எதிரிகள் இருந்தா இருக்கலாமே தவிர, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் டக்குன்னு கோவப்படுறது, இரிட்டேட் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, அதெல்லாம் வேண்டாம். அப்படி நாங்கள் டென்ஷனானா என்ன ஆகும்? மைனஸ் ஏதாவது இருக்குது. உங்களோட அப்பா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது இஷ்டமே இருந்தாலும் முயற்சி அப்படின்றது பண்ணணும். முயற்சி அப்படின்றது பண்ணலை அப்படின்னா அந்த ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு பாருங்கள், மகர ராசியில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் ஒன்றா கூடுது. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில், இந்த மகரம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தில் 4 கிரகங்கள், ராஜகிரகம், அதிர்ஷ்ட கிரகம், ஒரு புத்திசாலியான கிரகம், ஒரு ஆளுமையான கிரகம். என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம் சூரியன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4, அதாவது சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத கொடுத்துருவாங்க. எந்த விதத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம்? அந்த கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், நம்ம வேலை சார்ந்ததாக இருக்கலாம், நம்மளுடைய ஆழ்மனது ஆசைகள் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை நம்ம சமுதாயம் சார்ந்ததாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது கொடுப்பார். உதாரணத்துக்கு, நீங்கள் ரொம்ப நாளாக பாருங்கள், ஒரு கன்சர்ன், நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த இடத்துல வேலை கிடச்சா போதும், அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க, வெளியே வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு இடம், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கால் ஃபால் வரலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணோடனே கரெக்டாக அந்த இடத்துல செலக்ட் ஆகி அந்த இடத்துல வேலைக்கு போய் உட்காருவீங்க. இது சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னா, உங்கள் அப்பா சப்போர்ட்டாக இருப்பார், உங்களுடைய மாமனார் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நான் ரொம்ப நாளாக வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டம் நடக்கும். நான் ரொம்ப நாளாக அரசாங்க ஒரு எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா, நான் அரசு பணிக்காக எழுதிட்டு இருக்கேன். அப்பப்போ 1 மார்க்கில் போகுது, 2 மார்க்கில் போகுது, 3 மார்க்கில் போகுது, அட போயா நானே நொந்து போய் விட்டுட்டேன். இந்த காலகட்டம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பக்காவாக கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ அரசு வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஓகே. நாங்கள் அரசு வேலைலாம் செய்யலை, எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா, எந்த வேலை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த வேலை, எந்த போஸ்ட் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த போஸ்ட், இல்லை அது கீழே போஸ்ட், ஒரு ஆளுமையான பதவியில் உட்கார்றதுக்கு நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கு அடுத்து பாருங்கள், சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 6க்கு அதிபன், உங்கள் ராசியாதிபனும் அவன் தான், அதே மாதிரி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபனும் அவன் தான். இந்த காலகட்டம் பாகிஸ்தானத்தில் உட்காரும்போது எனக்கு என்னோட அவுட்லுக்கை பற்றி ஒரு பெரிய கவலை இருக்குது. நான் முதல்ல ரொம்ப சிம்பிளாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ரிஷபம் சிம்பிளாக இருக்க மாட்டாங்க, எப்பயுமே ஆப்வியஸ்லி ரொம்ப பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருப்பாங்க. சிம்பிளாக இருந்தாலும் பல பேரோட கண்ணு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா ரிஷபம் தான். அப்படிப்பட்டவங்க இப்போ இன்னும் நான் என்னை பார்த்திங்கன்னா அழகுபடுத்திக்கணும், இன்னும் நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்யவும் செய்வீங்க அப்படின்னு அர்த்தம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். எதிரிகள் பெருசாக ரிஷபத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிஷபத்தினோட அழகு, அட்ராக்டிவ்னஸை பார்த்து மறைமுக எதிரிகள் இருந்தால் இருக்கலாமே தவிர, நேராக யாரையும் பகச்சக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது ரிஷபம். அப்படிப்பட்டவங்க இப்போ கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சாலிடாக கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு லூப் லைன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12க்கு அதிபன், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் அதிபனும் அவன் தான். அவன் 9ஆம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்கா அப்படின்னும் போது, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டேன், நடக்கும். நல்ல ஒரு 4 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கும். நான் கம்ஃபர்ட்டான வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்னலாம் என்னோடய லக் குறித்து ஆசைப்பட்றேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் படித்தோம். நானும் கிளினிக் வச்சுட்டுருக்கேன், அவளும் கிளினிக் வச்சுட்டுருக்கேன். என்கிட்ட 300 ரூபா ஃபீஸ், நான் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 300 ரூபா ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அவகிட்ட 1500 ரூபா ஃபீஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு லக்கே இல்லையா அப்படின்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா இந்த காலகட்டம் நான் 2000 ரூபா ஃபீஸ் வாங்கினா கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு லக்கு ஃபேவர் ஆகும். லக்கு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் டக்குன்னு கோவப்படுறது, இரிட்டேட் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, அதெல்லாம் வேண்டாம். அப்படி நடந்தால் அப்படி நாங்கள் டென்ஷனானால் என்ன ஆகும்?
இரிட்டேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்படின்றது கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி பாருங்கள், செவ்வாய் 12ஆம் பாவத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால ரிஷபம் ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒன்று வீடு ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை கார் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை 2 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்படி ஏதோ ஒரு பொருள் வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கிறது வீட்டுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே புதனும் அங்கே இருக்கான் இல்லைங்களா. புதன் 2 மற்றும் 5க்கு அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ குடும்பத்தில் வந்து பாருங்கள், எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் புத்திசாலித்தனத்தினால என்னுடைய ஒரு யுக்திகளை, சின்ன சின்ன யுக்திகளை கையாண்டு அந்த பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக மனக்கசப்பு, மனசஞ்சலம், குழந்தைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தை நான் சில பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை அப்படின்றதுல எனக்கு ஒரு விமோச்சனம், ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். இது எல்லாமே பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கும் மேலே இத்தனை கிரகங்கள் 9ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கிய யோகம் அப்படிம்பாங்க. அதுக்கும் மேலே லக்னாதிபதி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உயர்வு அப்படின்றது இருக்கும். அதுக்கும் மேலே ஒரே துறை, நீங்கள் என்ன துறை இருக்கீங்களோ அந்த துறையில் தீவிரமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது வரும். மைனஸ் ஏதாவது இருக்கா? இருக்குது. உங்களோட அப்பா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டமே இருந்தாலும் முயற்சி அப்படின்றது பண்ணணும். முயற்சி அப்படின்றது பண்ணலை அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை நம்மளால் முழுசும் அனுபவிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு மைனஸ் என்ன, யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்காதீங்க. இந்த விஷயம் நீங்கள் செய்யுங்க, இந்த விஷயத்துக்கு நான் முன்னே நிற்கிறேன், இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு வாக்கு கொடுத்தா அந்த விஷயத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்ட வரி, நம்ம வந்து ஒப்பந்தங்கள், இந்த இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொடை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் இருந்து நம்மளோட கணவன் மனைவி உறவில் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ரிஷபம் இந்த 18 நாட்களும் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, இந்த 18 நாட்களில் நான் ஒரு சில விஷயம் செய்யலான்னு இருக்கேன். அதாவது குழந்தைங்கள வெளிநாடு அனுப்புறதுக்கு ஆயத்திய பணிகளை மேற்கொள்ளலான் இருக்கேன். செய்யலாமா? அதே மாதிரி பிள்ளை வந்து பாருங்க 28 வயசாச்சு, 38 வயசாச்சு, 40 வயசே ஆச்சு, திருமணம் அப்படின்றது கூடி வரவே இல்லை. இந்த நாட்களில் நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பரிகாரம் ஏதாவது செஞ்சால் திருமணம் கூடி வருமா? வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறோம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், அது எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறவே மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது செஞ்சால் அந்த அதிர்ஷ்டம் கூடி வருமா? வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனையாகவே இருக்குது, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது செய்யலாமா? இல்லை இந்த காலகட்டம் எங்கள் பிரச்சனை தீருமா? இல்லை எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.